இன்று அண்மையில் எடுக்கப்பட்ட ஒரு தரவில் இருந்து நீலகிரியினுடைய காற்று சுவாசிக்க தகுதியற்றது என்ற ஒரு விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளார்கள். எவ்வாறு எனில் நமக்கு டூரிசம், அதாவது சுற்றுலா என்ற பெயரிலே வருடம் முழுவதும் ஏராளமான வாகனங்கள் நீலகிரிக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக இந்த வெப்ப காலத்தில் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் ஒரு நாளைக்கு 10,000 வாகனங்கள் நீலகிரிக்கு வந்து செல்கின்றன. இந்த வாகனங்களினுடைய வெளிப்படும் புகை, இந்த புகை வந்து நமது ஊட்டி நகரம் உள்ள இந்த காற்று நமக்கு சுவாசிக்கவே தகுதியற்றது என்ற ஒரு நிலையை எட்டியுள்ளதுதான் இன்று நம் முன்னுள்ள ஒரு யதார்த்தம். இது போன்ற காற்று மாசு நமது நீலகிரி மட்டுமல்ல, நமது உலகம் அளவில் வைக்கிறது. இன்றைக்கு கூட கோயம்புத்தூரில் பார்லர் வைத்திருக்கிறார்கள் ரேஸ்கோர்ஸ் ரோட்ல. அதாவது பியூட்டி பார்லர் அல்ல, ஆக்சிஜன் பார்லர் என்று கூறுவார்கள். அங்கே ஆஸ்துமா போன்ற நோயாளிகள் அந்த கோவை நகரத்தினுடைய காற்று வாசிப்பதற்கு தகுதியற்றது. அவர்களால் சுவாசிக்க முடியாத கட்டத்தில் அங்கு சென்று 1 மணி நேரம் அந்த தூய காற்றை சுவாசித்து வெளியே வரும்போது 150 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும். இன்று நமது நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு மரமும் 18 பேர்களுக்கு வாழ்நாள் முழுக்க தேவையான ஆக்சிஜனை கொடுத்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு இருந்தும் என்னமோ சொல்லுவார்கள், பாவர்ட்டி அமங் பிளண்டி என்று கூறுவார்கள். எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஒரு வளமும் இல்லை என்பதுதான் நம் கண்முன்னுள்ள ஒரு யதார்த்தம். அடுத்ததாக நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது தண்ணீர்.